எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் சார் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நீங்கள் நினைக்கலாம் ரெண்டும் ஒன்று தாயா, சீக்கிரமாக விஷயத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் சாரை ஒரு முதலமைச்சராகவே பார்க்கலைங்க. இந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறத மக்கள் பார்க்கல. நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அந்த பதவியை பெருசாக நினச்சி பார்க்கல. ஏன் வந்து மக்கள் வந்து விஜய் சாரை முதலமைச்சராக பார்க்கல அப்படின்னா, நீங்கள் இப்போ கூட வந்து பாருங்கள், நிறையா யூடியூப் சேனல்களில் பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுக்கறத பாருங்கள், தாய்மார்கள் பேட்டி கொடுக்கறத பாருங்கள், சகோதரிகள் பேட்டி கொடுக்கறத பாருங்கள். விஜய் சாரை தாய்மார்கள் கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசுகிறாங்க. விஜய் சாரை போடா வாடான்னு பேசுகிறாங்க. முதல்வர் சார்னு பேசலை, விஜய் சார்னு பேசலை. ஏன்னா முதலமைச்சர் விஜய் சார் அப்படிங்கிற ஒரு மனுஷன், விஜய் வந்து எங்கள் பையன், எங்கள் வீட்டில் பையன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன், எங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு விஜய் சார் வந்து எப்படி வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுனாங்களோ, தமிழக மக்கள் வந்து விஜய் சார் அப்படி தாங்க நினைக்கிறாங்க. முதல்வருக்கு மரியாதை தரணும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியல. ஏன்னா மக்களுக்கும் விஜய் சாருக்கு உண்டான நெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இடைவெளி கிடையாது, இடைவெளி இல்லை. ஏன்னா மற்ற முதலமைச்சர்கள், அதாவது நீங்கள் திமுகவோட தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் எவ்வளோ நிகழ்ச்சிகளாக போயிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் போயிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயினில் போனபோது பக்கத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நிற்கும் போது கன்னத்தில் பட்டுன்னு அடித்து விளைய சொல்லுவார், அப்படி உதாசீனப்படுத்துவார். யார்? திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து உதாசீனப்படுத்துவார். நீங்கள் இப்போ கூட வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம், அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம். அப்புறம் தொண்டர்கள் வந்து ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னு வச்சிங்களேன், கூட்டம் போடுறாங்கன்னா தொண்டர்கள் வந்து கையில் கூட தொட மாட்டார். கையில் ஒரு க்ளவுஸை போட்டுக்குவார், கையில் கூட தொட மாட்டார். ஏன்னா தொண்டர்கள் வந்து கையில் தொட்டால் அவருக்கு என்ன தீண்டத்தகாதவர்கள் என்னன்னு தெரியல. அப்படி இருந்த ஒரு முதலமைச்சர்லாம் போய் இப்போ மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர் தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, ஆட்சியும் அதிகாரமும் தன்னில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கி வந்து நல்லது பண்ண முடியும். இதனால தான் விஜய் சார் கூட முதலமைச்சர் பதவியை அவர் பதவின்னு நினைக்கல. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு சேவகன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக சேவகன் அப்படிங்கிறத விஜய் சார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து விஜய் சாரை முதலமைச்சராக நினைக்கல, தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பையனாக நினச்சி தான். அதனால தான் வாடா வாடான்னு கூட வந்து எல்லா பேட்டிகளும் பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.